சமூகத்தை எஸ்சி பட்டியலை வைத்து நீக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழக முதலாக ஆட்சி அமைத்த பிறகு வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக தான் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைத்து அவரிடம் மனுவும் அளித்தோம். அதே போல தூத்துக்குடியில நடந்த மாநாட்டிலே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியலை விட்டு வெளியேற்றுவோம் என்று அவர் அங்கே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வாக்குறுதி அளித்தார். இன்று வரை அதை நிறைவேற்றப்படவில்லை. தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் நாங்க புதுசாலாம் எதுவும் கேட்கலங்க. 1936க்கு முன்னாடி தேவேந்திரகுல வேளாளர்கள் பிசி பட்டியல தான் இருந்திருக்கோம். அதுக்கான ஆவணங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த ஆட்சியாளருக்கு நாங்க அதெல்லாம் கொடுத்திருக்கோம். இதைதான் நாங்க மத்திய அரசுக்கும் கொடுத்திருக்கோம். மத்திய அரசு எங்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை எங்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்காங்க. அதே போல மத்திய அரசு இந்த மாநில அரசுக்கு 3 முறை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியலை விட்டு வெளியேற்றலாமா என்று 3 முறை அவர்கள் மாநில அரசை கேட்டிருக்காங்க. பரிந்துரை செய்து அந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. இன்ன வரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த பரிந்துரையை நிராகரித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அந்த கோரிக்கை வலியுறுத்தியும் இங்க ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வரப்போகக்கூடிய தேர்தல் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? போராட்டங்கள்லாம் எதிரொலிக்குமா? என்ன நிலைப்பாடு? கண்டிப்பாக தேவேந்திரகுல வேளாளருடைய ஒரு முக்கியமான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் தான். இந்த பட்டியல் வெளியேற்றதை எந்த தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் சரி, யார் இந்த கோரிக்கை நிறைவேற்றி தருகின்றார்களோ அந்த உறுதியை யார் தர்றாங்களோ அவர்களுக்கு தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாங்கள் வாக்கு வங்கியாக செயல்படுவோம்.